உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பெண் அல்லது மனைவி, துணைவி உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு எப்படி தெரியுது? நம்ம ஆண்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்களுக்கு விந்து வர்றதுனால, அதோட ஒரு செக்ஸ் முடிச்சிடுறதுனாலே நமக்கு தெரியுது உச்சகட்டம் அடைஞ்சிடறாங்க. ஆண்களுடைய உச்சகட்டம் பை டிஃபால்ட்டாக நடக்குது. பெண்களுக்கு இந்த மாதிரி உச்சகட்டம் வருமா? 99% பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. உச்சகட்டம் வெளியே தெரியாது. அப்போ அது ரொம்ப சப்டிலாக இருக்கும். எப்படி இருக்கும்? அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று பெண் உறுப்பு சுருங்கி சுருங்கி விரியும். அது நம்ம ஆணுறுப்பு உள்ளே இருக்குது, இல்லை விரலை நீங்கள் உள்ளே விட்டுருந்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும். பெண்ணும் அதை ஃபீல் பண்ண முடியும். அவங்களுக்கு மூளையில் கடுமையான ஒரு கிளர்ச்சி, ஆண்களுக்கு வர்ற மாதிரியே ஒரு கிளர்ச்சி, ஒரு இன்பம் தெரியும். அந்த இன்பம் நமக்கு தெரியாது ஆண்களுக்கு. ஆனால் பெண் உறுப்பு சுருங்கி விரிகிறது ஆண்கள் பார்க்க முடியும். ஒரு 6-7 முறை சுருங்கி விரியலாம். அடுத்ததாக மார்பு படபட படபடன்னு இருக்கும். நீங்கள் காது வச்சு இருந்தீங்கன்னா நல்லா கேட்கும். பக்கத்தில் படுத்திருந்தாலே நல்லா கேட்கும். காதை அந்த உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது காதில் நல்லா மார்பு படபடப்பு நல்லாக தெரியும். அடுத்து வேர்க்கும் அவங்களுக்கு. இது ஆண்களுக்கு நடக்கும், பெண்களுக்கு. இது எல்லாமே காமனாக 2 பேருக்கு நடக்கிறது தான். உடல் முழுவதும் வேர்க்கும். பாடி எல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அந்த சந்தோஷமாக முகத்தில் தெரியாது. முகமே ஒரு ஸ்ட்ரெச் ஆன, எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கும். முகத்தில் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கும். சிரிக்க முடியாது அந்த நேரத்தில் யாரும். அடுத்து அவங்க கண்ணுடைய பியூப்புள் 10 மடங்கு பெருசாக விரிவடையும். ஆனால் அது நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு, நீங்கள் டார்ச் அடித்தாதான் தெரியும். சாதாரணமாக அது தெரியாது. மூச்சு வாங்கும். இது எல்லாருக்கும் கண்டுபிடிக்க முடியும். நல்லா ஒரு ஓடி நிற்கிற மாதிரி மூச்சு வாங்கும். இது எல்லாமே எல்லாரும் பார்க்கக்கூடிய சயின்ஸ் தான். இப்போது ஒரு பெண் இப்படி ஸ்ட்ரெச்சாக, பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுறாங்க, பெண் உறுப்பு சுருங்கி விரியுது, படபடப்பு இருக்குது, மூச்சு வாங்குது அப்படின்னா அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேறு எந்த சூழலும் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இதுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வேறு எந்த சூழல்லையும் வராது. இதை எளிமையாக நம்ம பார்க்க முடியும். இதை விட நேரடியாகவும் கேட்டுடலாம். பல நேரங்களில் குழப்பம் இருந்தால் அந்த பெண் உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்களான்றதை நேரடியாகவே ஆண்கள் கேட்டுறவும் முடியும். அவங்களும் ஓப்பனாக மனம், கணவருக்காக பதில் சொல்லாமல் ஓப்பனான கம்யூனிகேஷன். நம்ம எப்பயுமே கணவன் மனைவியிடையே கொஞ்சம் ஓப்பனாக பேசி பழகிக்கணும். முதல்லேருந்தே மனைவி இன்னும் கொஞ்சம் வேகமாக தூண்டுங்க, நிறுத்தாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் கரெக்டான நேரத்தில் அதை அவங்க சொல்லணும். ஆண்கள் தூண்டுறாங்க, இந்த கிளைட்டோரஸை தூண்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு கட்டத்தில் அவர் ஸ்லோ பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் போனால் உச்சகட்டம் வந்துடும். ஆனால் ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டாரு, விரல் வலிக்குது, நாக்கு வலிக்குதுன்னாருன்னா திரும்ப மறுபடியும் உச்சகட்டம் வர்றதுக்கு முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு பதிலாக அந்த பெண் அப்போ சொல்லலாம், வேகமாக பண்ணுங்கள், நிறுத்தாதீங்க, இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் பண்ணுங்கள், ரைட்டில் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்படி அவங்க கொஞ்சம் கைட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணும், இன்னும் வேகமாக பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுங்கள், ரஃப்பாக பண்ண வேண்டாம், இப்படியெல்லாம் அவங்க சொல்லணும். ஆணும் பெண்ணுமே அவங்களுக்கு என்ன தேவை என்பதை பார்ட்னருக்கு அவங்க உணர்த்தும் போது ஒரு அற்புதமான நிலைக்கு அவங்க போக முடியும். அப்படி இல்லை, பல நேரங்களில் நம்ம ஊரில் என்னன்னா இந்த மாதிரி ஒரு மனம் திறந்த கம்யூனிகேஷன், அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாததுனால பெண் என்ன நினைப்பாங்கன்னா, தன்னை உச்சகட்டம் கொண்டு போக வேண்டியது தன்னுடைய கணவரோட கடமை, அவர் அதை செய்யலைன்னா அவர் மேலே கோபமாக இருப்பாங்க. தனக்கு என்ன வேணும்னு அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணுங்க, இன்னும். இது குழப்பமாக அவங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா சரி, குழப்பமாக இருக்குது, இதை மருத்துவர்கிட்டையாவது போய் சரி பண்ணிக்கோன்னா அதுவும் போக மாட்டாங்க. தனக்கு வீட்டிலேயே சரியாகணும், கணவர் தான் அதை சரி பண்ணணும், தனக்கு அதில் பங்கு இல்லை, நான் கோவப்படுவேன்ற மாதிரி எளிமையாக பிரச்சனையை கொண்டு போயிடுவாங்க. சில நேரங்களில் எனக்கு இன்னும் வேணும்னு சொல்கிறது ஒரு பெண்ணுக்கு அவமானமாக தோணும். அதுக்கு பதிலாக நீ என்ன ஆம்பளையான்ற மாதிரி வார்த்தைகளை கடுமையாக சொல்லக்கூடும். அந்த மாதிரி வார்த்தைகள் ஆணுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அவருக்கு அடுத்து மனைவி பக்கத்தில் வர்றதையே பயப்பட ஆரம்பிச்சிடுவார்.
பல்வேறு காரணங்களுக்கு சொல்லி 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 தாம்பத்திய உறவே தள்ளி போட ஆரம்பிச்சுடுவார். ஆஃபீஸில் நிறைய வேலை, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, எதையாவது சொல்லி தள்ளி போட ஆரம்பிச்சுடுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், தாம்பத்திய உறவு வந்து பிரச்சனை வந்தவுடனே நீங்கள் 2 பேருமே மருத்துவரை அணுகி ஒரு மனம் திறந்த உரையாடல் வச்சுக்கலாம். உங்கள் பிரச்சனை என்னன்றதை மருத்துவர்கிட்டையும் சொல்லணும், நீங்கள் 2 பேருமே தெளிவாக இருக்கணும். அப்போது எளிமையாக இருக்கும். இந்த பிரச்சனையை முழுமையாக சரி பண்ணிடலாம், 100% சரியாயிடும். நீங்கள் தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம். தாம்பத்திய உறவுக்கான பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி ஏராளமான தீர்வுகள் இருக்குது. விந்து சீக்கிரம் வருது அப்படின்னா பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன்னு புதிய ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. சில கருவிகளை வச்சு ஆணுறுப்பினுடைய நரம்புகளை பலப்படுத்திட்டோம்னா அவங்களுக்கு விந்து சீக்கிரம் வராது. அதை தவிர நல்ல மருந்துகள் இருக்குது. நம்ம ஏராளமான பயிற்சிகளை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பண்ணும்போது ஆண்கள் வந்து நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும். பெண் உச்சகட்டம் வர வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம். சரி, ஒரு பெண் உச்சகட்டம் அடைய தோராயமாக எவ்வளோ நேரம் ஆகும்? இன்ட்ராவெஜினல் எஜாக்குலேட்டரி லேட்டன்சி டைம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு செக்ஸ் மூலமாக உச்சகட்டம் வரணும்னா 14 நிமிடங்கள் நீங்கள் தொடர்ந்து செக்ஸில் ஈடுபடணும்னு சொல்கிறாங்க. அப்போ 14 நிமிடங்கள் தொடர்ச்சியாக செக்ஸ் பண்ணுறதுல ஒரு ஆணுக்கு சிரமங்கள் இருக்கலாம், பண்ணவும் முடியும். பல பேரால் பண்ண முடியும், பல பேரால் பண்ண முடியாது. அவங்களுக்கு 2-3 நிமிஷத்தில் விந்து வந்துடும். ஸோ விந்து வந்ததுன்னா நீங்கள் அங்கே நிறுத்த வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு விரல்கள் இருக்குது, நாக்கு இருக்குது, நீங்கள் தொடர்ந்து அந்த கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டி அந்த பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதனால் பெண்ணுடைய உச்சகட்டம், அதே மாதிரி அதை எப்படி அடைய வைக்கிறது, இது ஆணுக்கும் தெரிஞ்சிருக்கணும், பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். பல நேரங்களில் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய சந்தோஷம் வந்து பார்ட்னர் தான், தாங்கள் எதுவும் தெரியாமல் இருக்கிறது தான் கரெக்டு இந்த விஷயத்தில் நம்புகிறாங்க. அப்படி இல்லை. நேர்மையாக நடப்பது வேற, விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை மனம் திறந்த உரையாடல் மூலமாக பகிர்ந்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குறது என்பது தான் சரியாக இருக்கும். அதனால் பெண்ணுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். கணவனுக்கு அதை பற்றி ரொம்ப பெரிய அளவுக்கு விரிவான ஒரு புரிதல் இல்லைன்னா சொல்லணும், நீங்கள் இந்த இடத்த தூண்டுங்க, கொஞ்சம் வேகமாக தூண்டுங்க, தொடர்ந்து தூண்டுங்க, எனக்கு உச்சகட்டம் வர வரைக்கும் தூண்டுங்க அப்படின்னு நேரடியாகவே சொல்லணும். அவங்க எல்லாத்தையும் புரிந்து கொண்டு கணவன் நடந்துக்குவாருன்னு நம்பினீங்கன்னா பல நேரங்களில் ஏமாற்றம் தான் இருக்கும். ஏன்னா பெரும்பாலான ஆண்களுக்கு இதை பற்றிய ஒரு புரிதல் எங்கேயும் இருக்காது. ஆபாச படங்களை பார்த்துருப்பாங்க, ஆனால் ஒரு பெண்ணை எப்படி உச்சகட்டத்துக்கு கொண்டு போகணும், எப்படி தூண்டணும், இதெல்லாம் நம்ம எங்கேயுமே வாதிக்கிறது இல்லை. பெண்களும் இதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ 2 பேரும் தெரிஞ்சிக்காமல் போகும்போது அவங்களுக்குள்ள உறவு ஏற்பட்டு சீக்கிரம் விந்து வந்ததுன்னா, பெண் உச்சகட்டம் அடையாமல் போகும்போது கடுமையான மன உளைச்சல், கடுமையான விரக்தி, பாரமெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு கடைசியில் வேறு மாதிரி சண்டைகள் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 பேருமே திருமணத்துக்கு முன்பாக இதை பற்றிய ஒரு தெளிவாக தெரிந்து கொள்ளணும். தேவைன்னா நீங்கள் பாலியல் மருத்துவர்களோட ஒரு கவுன்சிலிங், இதற்கான சில பயிற்சிகள், கவுன்சிலிங்கெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு அளவுக்கு நீங்கள் இதில் எஜுகேட்டடாக இருப்பீங்க. நல்ல புத்தகங்களை படிக்கலாம். நல்ல மருத்துவர்கள் எழுதிய புத்தகங்களை படித்து பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டு போகும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் விஷயம் தெரிந்தவர்களாக இருப்போம். எளிமையாக இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும்.